சிவாய நம்ம திருவாசகத்தில் திருச்சதகத்தில் இருக்கும் ஆத்மசுத்தின்ற 4வது பகுதியில் இருக்கும். அதில் கடைசி பாடல் இப்போ நம்ம பார்க்கலாம். வேணில் வேள்கணை கிழித்திட மதிசுடும் அதுதானே நினையாதே மாநிலாவிய நோக்கியர் படிரிடை மத்து இடு தயிராகி தேன் நிலாவிய திரு அருள் புரிந்த என் சிவன் நகர் போகேன் ஊனில் ஆவியை ஓம்புதல் பொருட்டு இன்னும் உண்டு உடுத்து இருந்தேனே. அப்போ இந்த வேண்டாத உடலை பேணி இப்படி உண்டு உடுத்துண்டு இருந்திருக்கேனேன்றார் சுவாமி. தேன் போல தித்திக்கிற சிவ சாம்ராஜ்யத்தை நான் நாடலை. நல்ல உணவு உண்டுண்டு அழகிய உடைய உடுத்திண்டு இந்த உலகத்தில் உடல் வாழ்க்கையே வாழ்ந்து கழிச்சுட்டு இருந்திருக்கேன். அதன் விளைவாக மன்மதன் பானத்துக்கு நான் இலக்காகியிருக்கேன். அது நெஞ்சத்தை தொலைச்சுண்டு சந்திரிக்கை போல வெப்பம் இல்லாத இருந்தும் என்னை வருத்துறது. அதனால மாதர் காம வலையில் நான் இப்போ அகப்பட்டிருக்கேனே, நான் என்ன பண்ணுவேன்? அருள் நாட்டத்தை நான் நாடலையே, சித்த சுத்தியை நான் நாடலையேன்னு நொந்துக்கிறார் சுவாமி. அடுத்த பகுதி கலிவிருத்தத்தில் இருக்குது, கைமாறு கொடுத்தல் அப்படின்ற பகுதி. அதில் வார்த்தைகளை பார்க்கலாம், பாடலை பார்க்கலாம். இரு கை யானையை ஒத்து இருந்தது என் குலம் கருவை யான் கண்டிலேன் கண்டது எவ்வமே வருக என்று பணித்தனையின் வான் உளோர்க்கு ஒருவனே சிற்றிலேன் சிற்பம் உண்ணவே. அப்போ கிருப்பன் உண்ணவேங்கிறார். கிருப்பன்னா இந்திரிய சுகங்களை அனுபவிக்க வல்லவன். அப்போ யானை உடலில் பெருசானா கூட அது பரஞானத்தை அடைய தகுதியற்றதாக இருக்குது. என் அறிவுக்கு அறிவாயுள்ள மூலப்பொருளை காண எனக்கு இயலாதுன்றதுனால நான் 2 கைகளை உடைய யானையை போடுறேன். அதாவது யானை மாதிரி எனக்கும் ஞானம் இல்லாததுனால இந்திரிய சுகம்ன்ற பெயர் பெற்றுள்ள துன்பத்தை தான் நான் அனுபவிச்சுட்டு வந்திருக்கேன். தேவாதி தேவா, பேரானந்தத்தை பெற ஒரு ஆக்ஞாபிச்சிருக்க, நீ தான் என்னை அழிச்சிருக்க. நானும் அதுக்கு தகுதியற்றவனாக சிற்றின்பத்திலேயே உழந்துட்டுருக்கேனே அப்படின்னுட்டு தன்னை நொந்துக்கிறார் சுவாமி. அப்போ பெரியோர் நல்கின ஒரு பெருமையை பாதுகாக்கிறதுக்கு கைமாறு கொடுக்கறதுக்கு ஒப்பான செயலாகும். அதை புறக்கணிக்கிறது அந்த கைமாறு செய்யாததுக்கு ஒப்பான செயலாகும். அதை தான் இந்த பாடல் சொல்கிறது. அடுத்த பாடல், உண்டோர் உள்பொருள் என்று உணர்வார்க்கு எல்லாம் பெண்டிர் ஆண் அழி என்று அறி ஒன்கிலை தொண்டனேற்கு உள்ளவா வந்து தோன்றினாய் கண்டும் கண்டிலேன் என்ன கண் மாயமே. அப்போ பரம்பொருள்னு ஒன்று இருக்குது அப்படின்றத அந்த கரணத்தை கொண்டு யூகிக்கிறவா ஒன்றை பெண்ணுன்னோ ஆணுன்னோ அலின்னோ அறிஞ்சிக்க இயலாதவாளாக இருக்கா. உன் தொண்டனான எனக்கு உன்னை உள்ளவாரி இப்போ நீ காட்டியிருக்க. உன்னை கண்ட பின்னும் காணாதவனுடைய நிலையில் நான் இருக்கேன். இது என்ன மயக்கம்? அதாவது காணாதவன் எவ்வளோ மயக்கத்தில் இருப்பானோ அந்தளவு நான் இருக்கேனே, உன்னை கண்ட நான் இப்படி இருக்கலாமா அப்படின்னு தன்னை நொந்துக்கிறார் சுவாமி. அப்போ நீ வலிய வந்து ஆட்கொண்டும் அதுக்கு நான் கடப்பாடு இல்லாதவனாக இருக்கேனே அப்படின்னு தன்னை கேட்டுக்கிறேன். மேலை வானவரும் அறியாததோர் கோலமே என்னை ஆட்கொண்ட கூத்தனே ஞாலமே விசும்பே இவை வந்து போம் காலமே ஊனை என்று கொல் காண்பதே. அப்போ மேலவான தேவர்களுக்கு கிடைக்காத காட்சி எனக்கு கிடைச்சிருக்கு. 8வது திருவுருத்த உடைய நடராஜ பெருமானே, நீ என்னை ஆட்கொண்டிருக்க. பிரபஞ்சத்தின் தோற்றத்துக்கும் ஒடுக்கத்துக்கும் சாட்சியாக இருக்க காலஸ்வரூபம் நீ தான். காலமே அப்படின்னு அழிச்சுடுறார். அப்போ உன்னை நான் எப்போ காண்பேன் அப்படின்னு கேட்குறார் சுவாமியை பார்த்து. காணல் ஆம் பரமே கட்கு இறந்தவோர் வாழ்நிலா பொருளே இங்கு ஓர் பார்ப்பு என பாணனேன் படிற்று ஆக்கையை விட்டு உனை பூணுமாறு அறியேன் புலன் போற்றியே. ஈசா, இந்த ஊனக்கண்ணால் இல்லை, ஞானக்கண்ணால் தான் நீ பார்க்குற பரஞ்சோதியாக இருக்க. பறவை குஞ்சு கூட்டை விட்டு பிரிக்க முடியாது இருக்கிறது போல் இந்த பழா போன இந்த பொய் உடலை விட்டு பிரிஞ்சு உன்னை பொருந்தி இருக்கிற நெறிய நான் அறியாது இருக்கேனே. 5 புலன்களில் வச்சுள்ள பற்றுதல் தான் இதுக்கு காரணம். பொறிவாயில 5ஐயும் எரிஞ்சு போனவளா ஒதுக்கி வைக்க நான் பழகணுமேப்பா ஈஸ்வரா அப்படின்னுட்டு இந்த புலன்களை ஒதுக்கிறதுக்கு சுவாமி கிட்ட வேண்டிக்கிறார். தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் நம சிவாய.